ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ட்ரெண்டிங் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி தான் முழுசாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். இந்த பேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் கூகுளுக்குள்ளே போய்ட்டு கூகுள் லென்ஸில் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்டோட லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களை ஆக்டிவேஷன் ஆப்புக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டேரெக்டாக உங்களை ஆக்டிவேஷன் ஆப்புக்கு கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இம்போர்ட்டிங் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கண்டினியூ டு டைம் லைன் அப்படின்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கலர்ஃபுல்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்புறம் மேலே இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபோட்டோவை இந்த மாதிரி டச் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக சைஸ்க்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் பேக் வந்துக்கோங்க. அதே மாதிரி தான் ரெண்டாவது இருக்க ஃபோட்டோவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சேம் ஆப்ஷன் தான், கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சேம் தான் அடுத்த ஃபோட்டோ அதே மாதிரி கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோவையும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணுங்கள் கலர்ஃபுல்லாக. இதே மாதிரி தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவும் அப்படி ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லா ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே இதில் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வீடியோ வந்து உங்களுக்கு என்ன சைஸில், அதாவது என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல வீடியோ வந்து கீழே எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ எடிட் பண்ணணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.